2 இட்லி கொஞ்சம் கெட்டி ஆமா அது கூட வச்சாலும் பரவாயில்ல. ஓகே, நடுவர் மைக் ஆஃப் பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த மாதிரி இதை கூட பிடிக்காத சொறி கூடிய நான் முழுகிட்டின்னு உட்காந்துருக்கையா இப்ப என்ன மோசமா கிடக்குது. ஆமா, உண்மையாகவே கலைகளையும் கலைஞர்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய புதுக்கோட்டை மண்ணை தொட்டு வணங்கி என்னுடைய உரையை அருமை அருமை அருமை. நான் பிறந்தது திண்டுக்கல் தாங்க, ஆனா நான் வாக்கப்பட்டு குடியிருக்கிறது கீரனூர். அதனால நான் வந்து புதுக்கோட்டை மண்ணுக்காரியா தான் நான் பேசுறேன். நல்லா ஜோரா ஒரு முறை கைத்தடுங்க பாப்போம் எல்லாருமே, ஆண்கள் பெண்கள் எல்லாம். அதனாலதான் உடம்பு திருமல நாயக்கர் மகால் மாதிரி பொது பொதுன்னு இருக்கு. நம்ம சாப்பாடு அம்பிட்டு எல்லாம் இங்க நம்ம மொத்த அரிசி கடைகள் வியாபாரிகள் அவங்க கடையில இருந்து வாங்கிட்டு வர அரிசி தான். அதனாலதான் முழுன்னு அப்படி இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப என்ன தலைப்பு கொடுத்துருக்கீங்க ஒரு தடவை சொல்லுங்க பாப்போம். தலைப்பு என்னன்னு தெரியலையா? சொல்லுங்க. என்னம்மா நெய் ரோஸ்ட்ல 3 சப்பாத்தில 4 பாத்தீங்களா? நானே டயட் கண்ட்ரோல்ல இருக்கேன். ஓ, டயட்ல சாப்பிட்டது சரிதான். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பெரிதும் காரணமாக இருப்பது லேடிஸா ஜென்ஸா? ஆண் சிங்கங்களா பெண் தங்கங்களா? சிங்க கூட்டத்திலேயே வேட்டைக்கு போறது எது தெரியல? பெண் சிங்கங்கள் தான். ஆண் சிங்கங்கள் கூட்ட காவல் காத்துட்டு உட்கார்ந்து இருக்கும். போகைய நல்ல கை தட்டுங்கக்கா, பெண்களை நல்ல ஜோர கை தட்டுங்க. அது விஆர்எஸ்ல வந்து சாப்பிட்டேன். ஆமா, விஆர்எஸ்ல வந்துட்டனால செவனேன்னு இருக்குது. இங்க பாருங்க, எங்க போர்ப்படை தளபதி யாரு தெரியும்ல? இங்க ஒரு குட்டி பாப்பா இருக்கா பாருங்க. அவ ஆமாயா, குழந்தையில நான் கூட அதே மாதிரி தான் அழகா இருந்தேன். யாரு? அந்த குட்டி பாப்பா மாதிரியே தான். இந்த மாதிரி இருந்தா அழகான்னு சொல்லாதீங்கம்மா. அவரு மைசெட்டுக்கார சங்கடப்படுறாருமா. நம்ம தமிழ்நாட்டு உறவுகளே, அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு நான் வந்துடுறேங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்டு, ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க பேரறிஞர் அண்ணா அவர்கள் 2 MA படிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆங்கிலத்தில் சரளமாக பேசவும் எழுதவும் தெரிந்திருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை வடநாட்டுக்கு மாநாட்டுக்கு போயிருந்தாங்களாம். அப்ப அங்க இருந்த வடநாட்டு தலைவர் சொன்னாரா, அண்ணாதுரை அவர்களே, என்னமா இங்கிலீஷ் பேசுறீங்க? நீங்க மட்டும் மனசு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மட்டும் மனசு வச்சீங்கன்னா 3 மாசத்துல ஹிந்தி கத்துக்கலாமே அப்படின்னாராம். அதுக்கு நம்ம பேரறிஞர் அண்ணா என்ன தெரியுமா சொன்னாராம், உண்மைதாங்க, நான் மட்டும் மனசு வச்சேன்னா 3 மாசத்துல ஹிந்தி கத்துக்கலாம், அதுக்கு மேல கத்துக்கிறதுக்கு அந்த ஹிந்தில என்னதான் இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னா, நித்தம் நித்தம் தமிழ் படித்தாலும் கூட, எத்தனாயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் கூட தமிழ் மொழி சுவை மாறாதது நடுவர்களே. அதனை எடுத்துக்காட்டாகதான் இந்த பட்டிமன்றம் அப்படிங்கிறது 2000 ஆண்டு கால வரலாறு. ஆமாங்க, உலகத்தில் பேசப்படக்கூடிய மொழிகளின் எண்ணிக்கை 7102. அந்த 7102 மொழிகளிலே இலக்கியத்திற்கு தேவையான 11 குணங்களையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரே மொழி நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழிக்காக தான் இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, நல்ல அற்புதமான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. இப்ப என்னவா பிரச்சனை? பிரச்சனை என்னன்னா, இப்படி 13 தோசையை சாப்பிட்டு இப்படி ஆம்பளைகளுக்கு மரியாதை இல்லாம வச்சுக்கிட்டா என்ன நியாயம் அப்படின்னு அவரு கேட்டிருக்காரு. நீங்க தான் என்னமோ தேராத தவளை குஞ்சுன்னு சொல்லிட்டீங்க உங்களைய. வீட்டுல சொல்லிக்கிட்டு இருக்காங்கம்மா, பாத்தீங்களா எப்படி குரல் கண்ணீர் கண்ணீர்னா. நான் சின்ன வயசுல இருந்து எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தாங்கன்னா நீங்க இருக்கிறீங்க. உண்மையாவே எடை போட்டு கட்டிட்டு இருக்காங்கம்மா. அப்படி உண்மையாவே நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையிலேயே பார்த்து வியந்த ஒரு மகா கலைஞர் அப்படின்னு சொன்னா என் நடுவர் கலையரசு சின்ன கலைவாணர் SS பாஸ்டியன் அவர்களுக்காக நல்ல ஜோரா ஒரு முறை கைத்தட்டுக்கு பார்ப்போம். எனக்கு என்ன கொஞ்சம் வால்யூம் கொடுங்க தம்பி. கொடுங்கம்மா. ஏதாவது கடப்பார மம்முட்டி இருந்தா கூட முடியா. நல்ல கவிஞர், பன்முக திறமையாளர், மனுஷன் சாப்பிடுறாண்டான்னு ஒரு புத்தகத்தை எழுதி அருமையான திண்டுக்கல் மாவட்டத்தின் தமிழ் சங்கத்தின் விருது பெற்றிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நடுவர் உள்ளிட்ட அவையை பணிவுடன் வணங்கி கொண்டு, வீட்டுல சோறு போடுறது இல்ல, அதனாலதான் நாங்கெல்லாம் இப்படி எல்லாம் வந்து பேசுறோம்னு வந்து பேசிட்டு போனாரு. இதை தொந்தி நீலகண்ட அவர் வயிறு பாருங்களேன். நீங்க பாத்தீங்க 9 மாசம் மாதிரி இருக்காரு. அழகாப்பு நடத்தலாம் போல இப்படி வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன பேச்சு பேசிட்டு இருக்காரு. நான் கேக்குற கேள்விக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு மட்டும் பதில் சொல்லுங்க. தலைப்பு ஓட்டி நான் வரேன் பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது இது 2 தான் சொல்லணும். சரிமா? அம்மா பிடிக்கும், அப்பா பிடிக்கும், அக்கா பிடிக்கும், நீலகண்டனே பிடிக்கும், காளிதாசனே பிடிக்கும், அருளு பிடிக்கும், முருகனே பிடிக்கும், ரோகிணி பிடிக்கும், கிலோனா பிடிக்கும், பைத்தியம் ஒரு நடுவர்கிட்ட படிச்ச அறிஞர்கிட்ட கேக்குற கேள்வி ஆயாது. அந்த பக்கம் தீர்ப்பு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிச்சயமா பைத்தியம் தான் பிடிக்கும்.
நான் சொன்னா கேட்க கொஞ்சம் தள்ளி உட்காருங்க சார். ஒட்டி ஒட்டி வர்றாருமா என்கிட்டயே. நல்ல நல்ல தள்ளி உட்கார்ந்தா பாத்தீங்களா, போன் காலகட்டத்தை பிரிச்சிருச்சு பாத்தீங்கல்ல. ஆமா. ஆனா உங்களுக்காக ஒரு கவிதை ரெடி பண்ணிட்டு வந்திருக்கீங்கண்ணா. எனக்காக? ஒண்ணும் கவலையே படாதீங்க. நல்ல உண்மையாவே நீங்களும் திருக்குறளும் ஒண்ணுங்கண்ணா. டெல்லி தமிழ்ச்சங்கத்தையே அலற விட்டு வந்த ஒரு மாபெரும் வித்தகர் அப்படின்னா பாசினன் தான். அவர் கூட நிகழ்ச்சி போயிருந்தா எங்களுக்கே, நாங்க மேடையில இருக்க எங்களுக்கே நாங்களே சிரிச்சுட்டே இருப்போம், எங்களை மறந்து. அந்த அளவுக்கு நகைச்சுவை ஆற்றல் படைத்த, சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு நடுவர் அப்படின்னு சொன்னா நீங்க தான். உங்களையும் திருக்குறளையும் நான் ஒன்னா சொல்றேங்கண்ணா. ஏன் இப்ப டெல்லி தமிழ் சங்கத்துக்கு நான் போனேன்னா, இவங்க புதுக்கோட்டையில இருந்து இவங்க வரணும்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க சார். நம்ம புதுக்கோட்டையில இருந்து இவங்க வந்திருந்தாங்க நிகழ்ச்சி. மணிமொழி புதுக்கோட்டையில இருந்து வரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் திண்டுக்கல் காரியா பிறந்திருந்தாலும் கூட புதுக்கோட்டை காரியா தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதனால வந்து என்னையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய புதுக்கோட்டை மண்ணுக்கு சொல்லிக் கொண்டு நீங்களும் திருக்குறளும் ஒண்ணு. எப்படி? அதுவும் 1.25 அடி நடுவரும் ஒண்ணு. அதையும் சொல்லுங்க. அப்புறம் அது என்ன? அவ்வளவுதான், எல்லாம் ஃபில் பண்ணிட்டாங்கல்ல, சிரிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருச்சு. நல்லா நிம்மதி உட்காருங்க பாப்பா. இது மாதிரி ஒண்ணு சொல்லுங்க, காரி துப்புவாங்க. ஏமா நடுவர கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன்னு இந்த கவிதை சொல்றீங்களா? நிம்மதி உட்காருங்க பாப்பா. இதுக்கு மேல நம்ம நரம்பு அந்து போயிருமா? என் உயரமே அவ்வளவுதான்மா. உங்களுக்கு யார் இந்த சேர போட்டது நான் கேக்குறேன். அது வேற இங்க வேற பூரா நம்ம சடங்கு சுத்துற மாதிரியே இருக்குதுங்க. அப்ப அங்க இருந்து பாத்து. ஆமா, அதுதான் அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா சந்தன குங்குமம்லாம் வச்சு விட்டா அப்படியே அம்சமா இருப்பாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கவிதை சொல்ல போற முருகன்னா வாசிக்க வேண்டாம். நடுவர் அவர்களை நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் ஒரு ஹீரோ போண்டா, சுவைப்பட பேசுவதில் சிங்கிள் டீயுடன் போண்டா, சில்லென்று பேசுவது